வெல்கம் டு கோபி சோஷியல் அகாடமி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டே நம்பர் 9. இதுவரை நம்ம டே 8 வரை வீடியோ போஸ்ட் பண்ணிப்போங்க. அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் என்ன சார் கேட்டிங்கன்னா 2012 2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 14 வருஷம் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணிட்டு வரோம். இது டே நம்பர் 9. சரிங்க, இதில் சால்வ் பண்ணிடுவோம். சரி, ஃபஸ்ட் ஒன் பாருங்களேன். In how many years will be particular amount become 3 times of its principal? அப்படின்னா how many yearனா எத்தனை வருஷம் கேட்குறாங்க. ஓகேவா, இங்கே என் அப்படி எழுதிக்கோங்க. இந்த பர்டிகுலர் அமௌண்ட் பிகம் அமௌண்ட் ஆகுதான். ஓகேவா, பர்டிகுலர் அமௌண்ட்னா ஏ 3 டைம் ஆஃப் இட்ஸ்னா பிரின்சிபலை குறிக்கும். ஓகேவா, இட்ஸ் பிரின்சிபல்னா அதை குறிக்கும். அந்த பிரின்சிபல் நான் பீன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, அந்த பிரின்சிபல் எத்தனை மடங்கு ஆகுது? 3 மடங்கு ஆகுது. அது என்னவா இருக்கும்? அமௌண்ட்டாக இருக்கான். அப்போது அந்த வருஷம் எவ்வளோ வருஷம் கேட்குறாங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8%. சரி, ஆர் வந்து 8%. அமௌண்ட் எவ்வளோ இருக்குது? பிரின்சிபலோட 3 மடங்கு. ஓகேவா, எண் என்னன்னு எனக்கு தெரியாது, அது அப்படியே வச்சுக்கோங்க. சரி, ரைட். இப்போது அமௌண்ட்டுக்கு என்ன வரும்? பிரின்சிபலையும் அந்த வட்டி, தனி வட்டி சொல்லுவோமா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு என்னது அமௌண்ட். இப்போ குறிப்பிட்ட அமௌண்ட்டை சிம்பிளாக சொன்னால், இப்போ ஒரு அசல் வச்சுக்கோங்களேன், பிரின்சிபல், அது அமௌண்ட் கடை வாங்குவோம், அந்த 5000 வச்சுக்கோங்க. அது ஒரு 2 வருஷம் கழிச்சு நம்ம ஒரு 100 ரூபா வட்டி தரோம் வச்சுக்கோங்களேன். மொத்தம் 5100 மொத்த அமௌண்ட்டு. அப்போது பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்தா தான் அமௌண்ட்டு. இப்போ பிரின்சிபல் என்னவா இருக்குது? அதாவது அமௌண்ட் என்னவா இருக்குது? 3 டைம்ஸ் ஆஃப் பிரின்சிபல். ஓகேவா, இந்த பி அப்படியே வச்சுக்கிறேன், ப்ளஸ் இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படியே வச்சுக்கிறேன். இது இங்கே அமுச்சு விடுங்க. 3Pயில் 1P வந்து மைனஸ் பண்ணிட்டா என்ன ஆகும்னா 2P வரும். ஓகேவா, 2 டைம்ஸ் ஆஃப் பின்னு அர்த்தம். அப்போது எஸ்ஐ, அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 2Pன்னு அர்த்தம். ஓகேவா, சரி, இப்போது நமக்கு தெரிஞ்ச சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவே போடலாம். எஸ்ஐ ஈக்குவல் என்ன வரும்? PNR/100. சரிடுங்க. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 2 டைம்ஸ் ஆஃப் பியா? ரைட்டு. பிக்கு பிஏ வச்சுக்கோங்க, என்ன தெரியாது, என்ன வச்சுக்கோங்க. ஆருக்கு என்ன இருக்குது? 8% இருக்குது. டிவைட் பை 100 இருக்குது. ஓகேவா, சரி. இந்த 100 இங்கே அமுச்சு விடுங்க. இந்த 8 இங்கிட்ட வரப்போ என்ன ஆகும்? டிவைட் ஆகும். ஓகேவா, அப்போ இங்கே எழுதுகிறேன். 2 டைம்ஸ் பி இன்ட்டு 100 பை 8 ஈக்குவல் டு பி இன்ட்டு என். இந்த பீக்கும் இந்த பீக் கேன்சல் பண்ணிடலாமாங்க? ரைட். இங்கே ஒரு 2 டைம் கேன்சல் பண்ணால் இங்கே என்னங்க வரும்? 4 டைமா? இப்போ 4 100 கேன்சல் பண்ணால் 25. அப்போது என்ன எவ்வளோ வரும்? 25 வரும். அப்போ 25 வருஷம் ஆன்சர். ஓகேவா, அடுத்து பாருங்கள். ஹவு மெனி 4 ஆர் தேர் இன் த ஃபாலோயிங் சீரீஸ் விச் ஆர் ஜஸ்ட் ப்ரிசைட் பட் 7 பை த 7 பட் நாட் இமிடியட்லி ஃபாலோ பை 3. ஓகே, இது மாதிரி சம்மந்தம் கொஞ்சம் தமிழ்லேயே படிச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். கீழ்கண்ட தொடரில் எத்தனை 4 என்ற எண்ணுக்கு முன்னால் 4 இருக்கான், தொடரில் ஒரு 4 இருக்கான். ஓகே, அந்த 4 எண்ணுக்கு முன்னாடி 7 எண் வரணுமா, எண்ணும் என்ற எண்ணும் உடனே இதை தொடர்ந்துனா இந்த 4 தொடர்ந்தா. ஓகேவா, 3 என்ற எண் வராமல் இருக்கணுமா. இப்போ 3 பின்னாடி வரக்கூடாதான், ஆனால் முன்னாடி 7 வரலாமா. ஓகேவா, அப்படி வராமல் இருக்க நிகழ்வுன்னா இந்த ஒரு நம்பர் கொடுத்துறாங்க. ஓகேவா, இந்த நம்பரில் வந்து 7 4 3 வரக்கூடாது. ஓகேவா, 7 4 3 வராமல் எவ்வளோ சான்ஸ் இருக்குது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்களேன், 4 இருக்குது. ஓகேவா, 4க்கு முன்னாடி என்ன இருக்குது? 7 இருக்கா? 5 இருக்குது. அப்போ இது வாய்ப்பு இல்லை. அடுத்த 4 எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? இங்கே பாருங்கள், 4க்கு முன்னாடி என்ன இருக்குது? 7 இருக்குது. 4க்கு பின்னாடி என்ன வரக்கூடாது? 3 வரக்கூடாது, ஆனால் வருது. அப்போது இது வராது. ஓகே, நமக்கு தேவையில்லை. இங்கே பாருங்கள், 4 இருக்குது, அதுக்கு முன்னாடி 7 இருக்குது, அதுக்கப்புறம் 1 தான் இருக்குது. நம்ம இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, 1. இங்கே பாருங்கள், 4 இருக்குது, முன்னாடி என்ன இருக்குது? 7, இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போது இந்த சான்ஸு நமக்கு வரும். இது வருமா? வராது, ஏன்னா 3 வருதில்ல. அப்போது எத்தனை சான்ஸ் வரும்னா 2 சான்ஸு. ஆன்சர் 2. ஓகேவா, ஒரு டைஸ், ஃபேர் டைஸ். ஓகேவா, அப்போது ஒரு டைஸ் தான். 1 2 3 4 5 6, மொத்தம் 6 டைஸ். என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஈவன் நம்பர். ஓகேவா, 6னா ப்ளஸ்ஸு,
மல்டிபிள் ஆஃப் 3. ஃபஸ்ட்டு நான் என்ன எழுதிக்கிறேன் 6 எழுதிக்கிறேன், ஏன்னா மொத்தம் 6 தானே. அதில் ஈவன் நம்பர் என்ன 2 ஈவன் 4 ஈவன் 6 ஈவன், அப்போ மொத்தம் 3 வருமா, 3/6 6க்கு ப்ளஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் 6 தான். மல்டிபிள் ஆஃப் 3 3ஓட மல்டிபிள் தான் என்னது 6. ஆனால் ஆல்ரெடி 6 என்ன இருக்குது ஈவன் நம்பர்லேயே இருக்கா, அப்போது 2 தான் 1 மைனஸ் பண்ணிக்கணும், அப்போ 1. அப்போது 4/6 ஆன்சர் 2/3. இவ்வளோதான். அடுத்து பாருங்க 48 பேர் 7 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க 24 நாளைக்கு. அப்போது அவங்க 28 பேர் 8 மணி நேரம் பார்த்தா எத்தனை நாளில் முடிப்பாங்க, அது எக்ஸாக இருக்கும். ஓகேவா, இப்போது 7 வச்சு அடிக்கலாமா, 4 டைம் வருமா, இங்கே அடித்தா அகைன் 6 வருமா, இப்போ 8ம் 48 வச்சா 6ஆ, அப்போ 6 மல்டிப்ளன்னா 36. அடுத்த கொஸ்டின், ஏரியா ஆஃப் ராம்பஸ். ஏரியா எவ்வளோ இருக்குது பாருங்கள் 100 ராம்பஸ்க்கு. ஓகேவா, ஒரு டயக்ராம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 8. இன்னொரு டயக்ராம் என்னன்னு தெரியாது, அது எக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஃபார்முலா என்ன வரும், A is equal to 1/2 into D1 into D2. அப்போது 1/2 into D1 எவ்வளோ 8, D2 எனக்கு தெரியாது. ஆனால் எவ்வளோ ஏரியா கொடுத்துருக்காங்க 100 கொடுத்துருக்காங்களா, 100 வச்சுக்கோங்க. இங்கே அடித்தா 4 டைமா, இந்த 4ஐயும் 100 அடித்தா 25. நீங்கள் இப்படியும் போடலாம், அப்படி இல்லையா ஆப்ஷன் வச்சு கூட போகலாம். அதாவது ஒரு டயகனல் வந்து 8, இதை எதோட மல்டிபிள் பண்ணால் நமக்கு 100 வரும் பாருங்கள். எப்போ வந்து 8 வந்து ஒரு டேர்மோட மல்டிபிள் பண்ணுறப்ப எனக்கு 0 லாஸ்ட் வரும்னா ஒன்று 5ஆல் இருக்கணும். ஓகேவா, அப்போ தான் 40 வரும், வேறு எதுலையுமே வராது. இந்த 0க்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இதுவும் ட்ரை பண்ணலாம். ஆனால் ஈஸியாக பண்ணிடலாம், ஏன்னா 320 தான் வரும். அப்போ இது வராது, ஒமிட் பண்ணிட்டு நீங்கள் அசால்ட்டாக இதை போட்டுடலாம். ஓகேவா, அடுத்து பாருங்கள் ஒரு ட்ரையாங்கிள் பேப்பர் இருக்கான், இதுதான் ட்ரையாங்கிள் பேப்பர். ஓகேவா, அதில் வித்து இருக்கான். ஓகேவா, அந்த வித்து எவ்வளோவானா 14. ஓகேவா, அதே சிலிண்டரோட ரேடியஸ் எவ்வளோ பாருங்கள், சிலிண்டரோட ரேடியஸ் அது எவ்வளோனா 20 தான். ஓகேவா, அப்போது வால்யூம் ஆஃப் சிலிண்டர் என்னன்னு கேட்குறாங்க. வால்யூம் ஆஃப் என்னது சிலிண்டர் என்ன கேட்குறாங்க. என்ன ஃபார்முலா, πr²h. சிம்பிளுங்க. இங்கே வித்தாக பேப்பரை சுற்றினா தான் அவங்களுக்கு சிலிண்டராக மாற்ற முடியும். இந்த அந்த எட்ஜு தான் அங்கே வந்து உங்களுக்கு என்னவாக இருக்கும்னா ஹைட்டாக இருக்கும். அதனால் வித்தை வந்து என்ன மாற்றிக்குவாங்கன்னா ஹைட்டாக மாற்றிக்குவாங்க. அப்போது அதே ஃபார்முலா தான் பாருங்கள், 22/7 r² r எத்தனை வாட்டி எழுதணும் 2 வாட்டியா, அப்போ 20 × 20 இன்ட்டு ஹைட் எவ்வளோ 14. கேன்சல் பண்ண என்ன வரும் பாருங்கள் 2 டைம். ஈஸியாக பாருங்கள், 2 2 என்ன 4, 4 2 எவ்வளோ 8, 0 0வா இன்ட்டு 22. இங்கே பாருங்கள் லாஸ்ட் 6ல் தான் வரணும். ரைட்டா, 2 0 வேறு இருக்குது. 2 0 இருக்க சான்ஸில் இது வராது, இது வராது. அப்போ 2ல் தான் வரணும். ஓகேவா, வால்யூம் பொறுத்தவரையும் நமக்கு எதில் வரும் யூனிட்டு சென்டிமீட்டர் க்யூபில் வரும். அப்போ ஈஸியாக இதை ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணணும் மல்டிபிள் பண்ணணும். இங்கே பாருங்களேன், இப்போது 22 8 டைம் போடுங்க, 6 திருப்பி 16 17. இப்போ 17 6 0 0. அவ்வளோதான். அடுத்து பாருங்கள் பேரலோகிராமா. ஓகேவா, எவ்வளோ இருக்குது பாருங்களேன். பேரலோகிராம் த பேஸ் இஸ் 3 டைம்ஸ் ஆஃப் ஹைட்டு. அது பேஸ் இருக்கான், அது எனக்கு தெரியாது. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க 3 டைம்ஸ் ஆஃப் ஹைட்டான். ஹைட்டை விட 3 மடங்கு அதிகமாக. ஓகேவா, அந்த ஹைட்டு வந்து எவ்வளோவா 8ஆம். ஓகேவா, அப்போ பேஸ் என்ன வரும் இந்த ஹைட்டோட 3 மடங்கா, அப்போ 8 × 3 24 தான் பேஸு. ஆனால் பேரலோகிராம் ஃபார்மில் கேட்குறாங்களா b × h சொல்லுவாங்க. ஓகேவா, அப்போ 24 × 8 போடுங்க, ஆன்சர் 2 3 16 19 192. ஓகேவா, 192ங்க. அடுத்து பாருங்க எல்சிஎம். இது எப்படி எடுத்துருங்க, காமன் எடுங்க. 2 காமன் எடுத்தானே வரும், y - 3 வருமா. 2ஆல் காமன் எடுங்க, 2 காமன் எடுத்தா y² - 18 2ஆல் எடுத்தால் 9 வந்துடும். 9 எப்படி போடலாம் 3² வச்சுக்கலாமா. இப்போ எழுதுங்க 2 டைம்ஸ் ஆஃப் y - 3, அடுத்து 2 டைம்ஸ் ஆஃப் y - 3, அப்புறம் y + 3. காமன் என்ன இருக்குது பாருங்கள் 2 காமன் 2 காமன்,
y minus 3 காமன் y minus காமன் இது ரெண்டுல 1 எழுதிக்கோங்க என்னது 2 எழுதிக்கோங்க அப்புறம் y minus 3 எழுதிக்கோங்க HCFனா இது வரை எழுதினா போதும் ஆனா LCM கேக்குறாங்க சைடுல என்ன இருக்கோ அது சேர்த்து எழுதிக்கணும் ஓகேவா இவ்வளவுதான் இங்க பாருங்க ஒரு நபர் வந்து ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டின் சேமித்த தொகை பாதி சேமிக்கிறாராம் இப்போ மொத ஆண்டு எனக்கு தெரியாது x வச்சுக்கிறேன் ஆனா மொத ஆண்டோட பாதி சேமிக்கிறாரா அப்ப x/2 வச்சுக்கலாமா எத்தனை வருஷம் சேர்க்கறாரு 6 ஆண்டா அப்போ நம்ம 6 வருஷம் எழுதிக்கணும் ஓகேவா அடுத்து என்ன பண்ணுவாரு இதுல இருக்கிறதோட பாதி சேமிப்பாரு அப்போ x/4 வரும் அப்ப இங்க இருந்து பாதி சேமிப்பாரா x/8ன்னு வரும் திருப்பி அப்படியே 16 அப்படியே அடுத்து 32 அப்ப பாருங்க 1 2 3 4 5 6 6 வருஷம் வந்துட்டாரா எவ்வளவு சேர்க்கறாரு 7875 ரூபாய் சேர்க்கறாரு ஓகேவா இது எல்சிஎம் எடுங்க என்ன வரும் காமனா 32 எல்சிஎம் எடுத்துக்கலாமா எவ்வளோ 32 எல்சிஎம் எடுத்துக்கலாம் அப்போ மேல என்னங்க வரும் ஃபர்ஸ்ட்க்கு 32 x அப்புறம் 16 x அப்புறம் 4 8x இங்க திருப்பி 4x இங்க 2x இங்க x இந்த வேல்யூ அப்படி சைடு எழுதிக்கோங்க சரிங்க 32 ஓகேவா 32 8 கூட்டினா 40 50 56 60 62 இங்க ஒன்று இருக்கா அப்ப 63x ஓகே 63x பை 32 சீக்கிரம் எங்க இருக்கு 7 8 7 5 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க 63x 7 8 7 5 into 32 இப்போ இது எத்தனை டைம் கேன்சல் பண்ணலாம்னா 125 டைம்ஸ் கேன்சல் பண்ண முடியும் ஓகேவா எவ்வளோ 110 டைம்ஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க கடைசி 0 வருது ஓகேவா எல்லாத்துலயும் 0 தான் இருக்குறேன் 125 32 0 5 2 5 7 3 0 0 இங்க 1 சேர்க்கலாம் 0 இங்க 1 சேர்த்தா 4000 இவ்வளவுதாங்க அடுத்து பாருங்களேன் 2 6 14 30 அடுத்து என்ன வரும் டேர்ம் வரும் கேக்குறாங்க ஓகேவாங்க பாருங்க 2ல இருந்து 6 6ல இருந்து 14 14ல இருந்து 30 இது எப்படி போடுறது ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் எடுத்து பாருங்க நீங்க இத அழிச்சறேன் சரி பாருங்க 2 6 14 30 டிஃபரன்ஸ் எவ்வளவுக்கு பாருங்க 4 அப்ப இதுக்கு டிஃபரன்ஸ் 8 இதுக்கு டிஃபரன்ஸ் 16 அப்போ இங்க டிஃபரன்ஸ் 20 போட கூடாது ஏனா இங்க வேல்யூ என்னன்னு தெரியாதுல இங்க 20 போட்டா என்ன வரும் 50 வரும் ஆனா 50 ஆப்ஷன் இல்ல அப்போ அது ட்ரை பண்ண முடியாது வேற என்ன பண்ணிருக்காங்க பாருங்க 4 8 இப்போ திருப்பி 4 பார்க்க கூடாது இது மல்டிப்ளையா இருக்கா பாருங்க 2 டைம் மல்டிப்ளையா இருக்கா அப்போ 4 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 8 வரும் 8 எப்போ 16 மாறும் into 2 டைம் போட்டா வரும் சரி இது பண்ணி பாப்போம் 16 2 டைம் போடுங்க 2 32 ஓகேவா இந்த 32ஐயும் இந்த 30ஐ ஆட் பண்ணுங்க 62 ஆன்சர் இருக்கா கரெக்ட் ஓகேவா இப்படியும் மெத்தட் வரும் ஓகேவா சரி அடுத்து பாருங்களேன் find the sum of மொத்தம் 40 டேர்ம் ஓகேவா எவ்வளவு கொடுத்திருக்காங்க 40 டேர்ம் இல்ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க a வந்து 3 ஓகேவா இது AP-யா GP-யா செக் பண்ணனும் கண்டிப்பா GP இருக்காது ஏன் டிவைட் ஆகாது ஓகேவா அப்ப கண்டிப்பா AP-யா தான் இருக்கும் டிஃபரன்ஸ் என்ன பாருங்க டிஃபரன்ஸ் 4 ஓகேவா sum of 40 தான கேக்குறாங்க அப்போ 40/2 2a வா 2 times of 3 plus n minus 1 னா 40 minus 1 னா 39 டிஃபரன்ஸ் என்னங்க 4 அப்போ 20 வச்சுக்கலாமா கேன்சல் பண்ணிட்டு 6 plus 39 4 எவ்வளோ 156 ன்னு அர்த்தம் ஓகேவா சேத்தா 162 into 20 போட்டா 4 3 3
4 2 3 0 இங்கே பாருங்களேன் 162 ரெண்டால் பண்ணுங்க 4 2 டைமு திருப்பி 1 3 வரும் இங்கே 0 இருக்கனால 0 சேர்த்துக்கலாம் அப்போது 3240 ஆன்சர் கரெக்டு தான் ஓகேங்க இப்போ ஃபைண்ட் த 12th term ஆஃப் ஃப்ரம் த லாஸ்ட் கடைசியிலேருந்து பார்க்கணுமா ஓகேவா இது ஏபி தான் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள் லாஸ்ட்னா என்ன வரும் -100 -98 -96 அப்படியே வந்தால் -4 -2 ஏன் என்ன வரும் -100 ஓகேவா டிஃப்ரென்ஸ் என்ன வரும் பாருங்கள் T2 - T1 தானே அப்போ -98 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகி +100 வரும் இப்போ ஆன்சர் டிஃப்ரென்ஸ் வந்து என்னது +2 இப்போ எத்தனாவது டேர்ம் கேட்குறாங்க 12th டேர்மா T12 தான் கேட்குறாங்க இது எப்படி எழுதிக்கலாம் A + 11 Dன்னு எழுதிக்கலாமா இப்போ சரிங்க ஏக்கு என்னங்க இருக்கு ஏக்கு இப்போ தான் -100 பார்த்தோமா -100 + 11 டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 2 அப்போ -100 + 22 போட்டால் -78 தான் ஆன்சர் ஓகேவா 78 கரெக்ட் இந்த சம் ரிப்பீட்டட் தான் பார்ட் 4 வீடியோவில் பார்த்துருப்போம் எல்சிஎம்மா அது HCFோட எத்தனை மடங்கா 6 மடங்கா HCF எவ்வளோ 12 மல்டிப்ளை நாங்கள் வரும் 72 எல்சிஎம் 72 அப்போ எல்சிஎம் 72 HCF எவ்வளோ 12 ஒரு நம்பர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 36 ஓகேவா 36 × Y இப்போ கேன்சல் பண்ணலாமாங்க இது எவ்வளோ வரும் 3 டைம் வருமா இப்போ கேன்சல் பண்ணால் 2 டைம் 6 வரும் பேலன்ஸ் 1 வரும் 4 டைம் இப்போ ஆன்சர் 24 ஓகேவா அடுத்து கீழே சம் பாருங்க 27 45 81 3 டைம் போடுங்க 3 9 15 27 திருப்பி 3 வரும் 3 5 9 இதுக்கப்புறம் போட முடியாது அப்போ HCFனா நீங்கள் இதோட நிப்பாட்டிக்கோங்க 3 × 3 9 அவ்வளோதாங்க ஆன்சர் அடுத்து பாருங்க கவரம் 63 பேசிஸ் என்ன கேட்குறாங்க D ஃபார் 4 ஓகேவா அப்போது நார்மல் D வந்து நம்ம 4 தெரியும் இப்போ இந்த நம்பர்லாம் ஆட் பண்ணாவோ இல்லை டிவைட் பண்ணாலோ ஸ்கொயர் பண்ணாலோ கியூப் பண்ணாலோ ப்ளஸ் பண்ணாலோ மைனஸ் பண்ணாலோ இந்த நம்பர் வரணும் ஓகேவா அப்போது இது நார்மலாக பாருங்கள் Cக்கு 3 வரும் Oக்கு 15 வரும் Vக்கு 22 வரும் Eக்கு 5 வரும் Rக்கு நமக்கு 18 வரும் ஓகேவா ஆட் பண்ணுங்க 22 30 40 40 50 60 63 அப்போது எல்லா நம்பர் ஆட் பண்ணியிருக்காங்க சிம்பிளாக இங்கே பாருங்கள் அப்போது Bக்கு 2 வரும் Aக்கு 1 வரும் Sக்கு 19 வரும் Iக்கு 9 வரும் திருப்பி 19 வரும் 19 19 10 10 20 29 38 ஓகேவா 38 இங்கே 39 நான் 39 48 48ஓட 2 ஆட் பண்ணால் 50 அப்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணாலே ஆன்சர் புரியுதாங்க இங்கே பாருங்களேன் இந்த சம் முக்கியம் நல்லாயிருக்கும் ஏவோட சேலரியா ஓகேவா மந்த்லி சேலரி வச்சுக்கோங்களேன் மந்த்லி சேலரி ரேஷியோ எவ்வளோ 3:4 ஓகேவா அவங்க செலவு பண்ணுறாங்க எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ 5:7 அவங்கள எவ்வளோ சேமிக்கிறாங்க 5000 ஓகேவா 5000 சேமிக்கிறாங்க எப்பவுமே நம்ம சம்பளம் ஓகேவா எக்ஸ்பெண்டிச்சர் இது எல்லாமே என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணிட்டா எவ்வளோ சேவிங் கிடைக்குமா சம்பளம் அதோட செலவு மைனஸ் பண்ணால் எவ்வளோ மிச்சம் கிடைக்கும் இதான லாஜிக்கு இப்போ அதே தான் இங்கே சால்வ் பண்ண போகிறோம் இங்கே எழுதலாம் இங்கே எழுதிக்கிறேங்க சார் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் A/B வச்சுக்கோங்க அவங்க என்னது 3:4ங்கிறது அவங்களோட சேலரி ஏன்னா ஈக்குவேஷன் மாதிரி வரும் அதுக்காக அதே A/B வந்து 5:7ங்கிறது அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் செலவு அவங்க எவ்வளோ சேவ் பண்ணுறாங்க சேவிங் எவ்வளோ 5K 5000 ஓகேவா சார் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா என்ன பண்ணணும் அவங்க சேலரியோட எக்ஸ்பெண்டிச்சரை மைனஸ் பண்ணால் தான் நமக்கு சேவிங் கிடைக்கும் ஓகேவா அப்போது இது நான் சேலரி ஃபுல்லாக எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் செலவு ஃபுல்லாக ஒய்ன்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா அப்போது 3x - 5y
சீக்கிரம் நாங்கள் வரும் 5000. திருப்பி 4x மைனஸ் 7y சீக்குவல் டு 5000. இப்போ இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கணும். ஏதோ ஒன்று கேன்சல் பண்ணோம்னா என்ன பண்ணணும், ஒரு ஈக்குவலாக கொண்டு வரணும். அதனால் இதை மேலே 4ஆல் பண்ணுறேன், கீழே 3ஆல் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ பண்ண நாங்கள் வரும் 12x மைனஸ் 20y 15000. 4ஆல் பண்ணோமா 20000. கீழே 12x மைனஸ் 21y சீக்குவல் டு 15000. இப்போது கீழே சைனை மாற்றணும்னா இது கேன்சல் ஆயிரும். y வந்து 5000. y 5000மா, ஏ கண்டுபிடிக்கணுமா? இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 3x மைனஸ் 25 30 சீக்குவல் டு 5000ண்ணா. ஓகேவா? இந்த 5000 இங்கே அனுப்பிச்சி விடுங்க. 25000. அப்போது 3x என்னங்க வரும்? 30000 வருமா? அப்போ எக்ஸ் எவ்வளோங்க வரும்? 10000 ரூபாயா? சரி, ரைட். நமக்கு ஒய் தேவையில்லை. ஏன்? ஒய் செலவு. ஓகேவா? நமக்கு ஏ தானே, அதே எக்ஸ் தானே நம்ம சேலரி எடுத்திருக்கோம். அப்போது இது எப்படி எழுதலாம்? இங்கே பாருங்கள். இப்போது 3x வேறு என்ன இருக்குது? 4x எடுத்துக்கலாமா? இப்போ எக்ஸுக்கு 10000 போடுங்க. அப்போ இங்கே என்ன வரும்? 30k வருமா? 30000 வரும். இங்கே 10000 போட்டால் 40k வரும். கொஷின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் லாஸ்ட்டாக. அவங்களோட மந்த்லி இன்கமோட ரேஷன் கேட்குறாங்க. அப்போ எவ்வளோ வரும்? 30000 40000. ஒருவேளை அவங்க வந்து செலவு கேட்டிருந்தாங்கன்னா இதில் அந்த 5000 என்ன பண்ணணும்? சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ என்ன வரும்? 15000k, இன்னொன்று 20000kன்னு வரும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், இங்கே பாருங்களேன். ஒரு தாய் இருக்காங்களா? ஓகேவா? தாய் இருக்காங்க, ஒரு மகள் இருக்காங்க. அதாவது ஒரு மதர் இருக்காங்க, ஒரு டாக்டர் இருக்காங்க. சரி, இப்போ இவங்க என்ன பாருங்களேன். ஒரு மதர் இஸ் அ 5 times as old as a டாக்டர். ஓகேவா? ஒரு தாயார் வந்து தன்னுடைய மகளின் வயதை போல் 5 மடங்கா பெரியவங்களாம், 5 வயது பெரியவங்களாம். அப்போது இவங்க வயது தெரியாது, டாக்டர் வயது தெரியாது. ஆனால் அவங்க வயதோட மதர் வயது 5 மடங்கு அதிகம். அப்போ 5x எடுத்துக்கலாம். ஓகேவா? 2 ஆண்டுகளுக்கு பிறகு, அப்போது 2 இயர்ஸ்க்கு அப்புறம், 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா மகள் வயதை போல் 4 மடங்கா. அப்போது 1 இங்கே 4ன்னு வரணும். மகள் வயதை போல் இங்கே 4 மடங்கு. இப்போ தற்போது வயது என்ன கேட்குறாங்க? ஓகேவா? இப்போ இதுதான் தற்போது வயதாக இருக்கும். இங்கேருந்து பின்னாடி 2 வருஷம் தானே. அப்போது இதை எப்படி மாற்றிக்கலாம்னா, இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணி இது ஈக்குவல் கொண்டு வரணும். அப்போது 5x + 2 கீழே x + 2 4/1. ஓகேவா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5x + 2 4x + 8. அப்போ x = என்னங்க வரும்? இது இங்கே தள்ளி விடுங்க, இது இங்கே அமுச்சு விடுங்க. 6. அப்போது x எவ்வளோ? 6. இப்போது நடப்பில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். தற்போது x 5xனா xக்கு 6 போட்டால் 30. டாக்டருக்கு எவ்வளோ? 6. ஓகேவா? இப்போ எப்போனா, இப்போ அவங்க வயசு வந்து, அம்மா வயசு வந்து 30 பொண்ணோட வயசு 6. 2 வருஷம் கமிச்சு எப்படி இருக்கும்? அவங்களுக்கு 32 வயசாக இருக்கும். பொண்ணுக்கு எவ்வளோ வயசாக இருக்கும்? 8 வயசாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். 4 மடங்கு வருதா? 4 times 32. இங்கே பாருங்கள் 5 times. அப்போ என்ன கேட்குறாங்க? தாயாரின் தற்போது வயது என்ன? 30. ஆனால் இங்கே ஆப்ஷன் வந்து 30 இல்லை. ஆனால் ஆன்சர் 30 தான் வருது. ஓகேவா? அப்போது இதில் கொடுத்த ஆன்சர் தப்பு. சரிட்டுங்க, இதுவரை பார்த்துருப்போம். அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணலான்னா, அடுத்த பார்ட் வீடியோ பார்க்கலாம். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம ஷேர் பண்ணுங்கள்.